வணக்கம். அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்க நல்ல நேரம் எது தெரியுமா? அட்சய திருதியை என்றாலே தங்கம் வாங்கும் நாள் என்ற எண்ணம் அனைவரின் மனதில் பதிவாகிவிட்டது. அட்சய திருதியை நாளில் குரு ஓரை, சுக்கிர ஓரைகளில் தங்க நகைகளில் வாங்கலாம் என்று ஆலோசனை கூறியுள்ளனர் ஜோதிடர்கள். ஒவ்வொரு மாதத்திலும் வருகிற வளர்பிறை காலத்தில் 3வது திதியாக திருதியை திதி வருகிறது. சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு வருகிற திதியையே அட்சய திருதியை என்று அழைக்கிறோம். இந்த ஆண்டுக்கான அட்சய திருதியை ஏப்ரல் 28, 29 தினங்களில் கொண்டாடப்படுகிறது. தங்கம் மற்றும் வெள்ளி நகையை இரு கிரகங்களின் அம்சமாக கொள்ளலாம். அதாவது மஞ்சள் நிறமான தங்கம் குரு கிரகத்தை காட்டுகிறது. தங்கத்தில் இருந்து செய்யப்படும் நகைகள் மற்றும் வெள்ளி சுக்கிரனை குறிக்கிறது. எனவே அட்சய திருதியை தினத்தன்று தங்கம் மற்றும் தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் வாங்க விரும்புபவர்கள் குரு சுக்கிர கோரைகளில் வாங்கலாம். அதுதான் அட்சய திருதியை தினத்துக்குரிய நன்மையை தரும். குபேரன் தான் இழந்த நிதிகளை திரும்ப பெற்ற தினம் இந்த அட்சய திருதியை என்று புராணங்கள் கூறுகின்றன. அது மட்டுமல்லாமல் கிருஷ்ண பகவானுக்கு அவள் கொடுத்து குசேலன் குபேரன் ஆனதும் இந்த நன்னாளில்தான். பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்தின் பொழுது சூரிய தேவனிடமிருந்து அல்ல குறையாத அட்சய பாத்திரத்தை பெற்றனர். அதுவும் இதே நாளில்தான். அட்சய திருதியை தினம் இந்த ஆண்டு ஏப்ரல் 28, 29 தேதிகளில் கொண்டாடப்படுகிறது. ஏப்ரல் 28 தேதி பகல் 10 மணி முதல் 11 மணி வரை குரு ஓரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை சுக்கிர ஓரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை குரு ஓரை காலமாகும். இதேபோல் சனிக்கிழமை ஏப்ரல் 29 தேதி காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், பகல் 10 மணி முதல் 11 மணி வரையிலும் தங்கம் வெள்ளி வாங்க நல்ல நேரம் என்று ஜோதிடர்கள் கணித்துள்ளனர். அட்சய திருதியை நாளில் செல்வ வளம் பெருகி சிறப்பாக வாழ மங்கள பொருட்களில் ஏதேனும் ஒன்றை வாங்குவது நல்லது. ஆலயங்களில் ஏலம் போடும் பொழுது அதிக விலை கொடுத்து உப்பு வாங்குவார்கள். உப்பு வாங்கினால் பணம் சேரும் என்பது நம்பிக்கை. அந்த அடிப்படையில் அட்சய திருதியை நாளில் பொன் பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் மட்டுமின்றி உப்பு, தானியங்கள், மளிகை சாமான்கள், சோறு வடிக்கும் பாத்திரம், மஞ்சள் வண்ண ஆடை, தெய்வ படங்கள், கனி வகைகள், சங்கு, சீர்வரிசை ஜாமான்கள், பூஜை அறையில் உபயோகப்படுத்தப்படும் புனிதமான பொருட்கள், அகல் விளக்கு, வெண்கல மணி, எழுதுகோல், லட்சுமி படம், அடுப்பு, பணப்பெட்டி, மணிப்பர்ஸ், சர்க்கரை வெல்லம், நெல்லிக்காய், மஞ்சள், குங்குமம் போன்றவற்றை வசதிக்கேற்ப வாங்கி செல்வ வளம் சேர்க்கலாம். அட்சய திருதியை நாளில் அன்னதானம் செய்வதும் சிறப்பான பலனை தரும். அன்னை பராசக்தி இந்த நாளில் ஈசனுக்கு அன்னம் அளித்தாள் என்பர். இந்த நாளில் அன்னதானம் செய்தால் இறைவனுக்கே அன்னமிட்ட பலன் கிடைக்கும். மற்ற நாட்களில் இறைவனுக்கு நிவேதனம் என்ற பெயரில் உணவு படைக்கிறோம். மேலும் கிருஷ்ணர் வழிபாட்டை மேற்கொண்டால் கேட்ட வரங்கள் கிடைக்கும். அட்சய திருதியை நாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்துவிட்டு பசு மாட்டுக்கு வாழைப்பழம் கொடுக்க வேண்டும். பசு மாட்டில்தான் அனைத்து தேவர்களும் இருப்பதாக ஐதீகம். ஏழை எளியவருக்கு தான தர்மம், அன்னதானம் செய்வதன் மூலம் பெருமாளின் கருணையால் குடும்பத்தில் உள்ள வறுமை, கஷ்டம் விலகும். எனவே தங்கம் வாங்க, வெள்ளி வாங்க இயலாதவர்கள் ஒரு பாக்கெட் உப்பு மட்டுமாவது வாங்கலாம். ஏழை ஒருவருக்கு அன்னதானம் அளிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.